மெஜாரிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி தான், 39 ப்ளஸ் தான். இந்த 39 40 எம்பியில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எப்படி இது பண்ண முடியும்? இப்போ வலுவான அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தயவோடு தான் டீலிமிட்டேஷன் போன முறை கொண்டு வந்தப்போ காங்கிரஸ் தயவோட அதை முறியடிச்சிட்டோம். இப்போ திருப்பி டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. இப்போ திமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறது தெரியல. காங்கிரஸுக்கு 100 எம்பி இருக்குது. 100 எம்பிகள் வாக்களிக்க மாட்டாங்க, மற்ற கட்சிகள் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வர மாட்டாங்களா என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். அப்போ அந்த தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் 39 40 எம்பிகள் இருக்காங்க. இதைத்தான் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க? வடநாட்டில் அதிகமான எம்பிகள் அடிக்கும் விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அங்கே தொகுதியை வந்து பிரிக்க போகிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சுன்னு என்ன ஆகும்? பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான சீட்ஸ் போகும், நமக்கு தென் மாநிலங்களுக்கு கம்மியாக வரும். தென் மாநிலம் கம்மியாக வந்துச்சுன்னா அவங்களுடைய எம்பிகளை வச்சு அவங்க நினச்சதை நிறைவேற்றிக்கிறாங்க. நம்மளுடைய உரிமைகள் அங்கே பேசுறது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் இப்போ எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்குமே 50% கொடுக்க போகிறோம். சரி, 50% கொடுத்தாலுமே எங்கள் சிக்கல் வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு 39 + 40 சீட்டில் ஒரு 50% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா 40 + 60 சீட்டு. அவங்களுக்கு 120ல் 50% எதில் அதிகமாக போச்சுன்னா 180 சீட்டு. அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சிக்கல் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன மாநிலம் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 40 சீட்டில் ஒரு சின்ன மாநிலம் தான். அதனால் நம்மளுடைய குரல் பெருசாக அங்கே எடுபட மாட்டேங்குது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வந்து உடஞ்சி போய் நிற்கிது. இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது.